என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, இவிபில ஒரு போராட்டம் நடந்ததுல, இவிபி வாசல்ல வந்து தமிழக வளர்ச்சி கட்சி, அந்த கட்சியோட போராட்டமும் ஷோவுடைய தாக்கமும் வீரியமும் வேற ஒரு விஷயத்துக்காக, அதுக்கு ஒரு ஆடை பலி கொடுக்கணும்ல, அதுக்கு பலி கொடுத்த ஆடுதான் இந்த ஆடு. அது இப்ப அவங்களுடைய புரட்சிகரமான சத்தத்துக்கு உட்பட்ட ஆட்கள்ல இவரும் ஒருத்தர் தான். ஏன்னா இந்த ஷோவுடைய மைலேஜ்ல ஒரு மாதிரி ராங் கண்டஸ்டன்டான லிஸ்டிங்ல இவரும் இருந்தவர் தான். ஆனா இவர் வந்து ஒரு ஹார்ம்ஃபுல் கண்டஸ்டன்ட்ன்ற அந்த லிஸ்டுக்குள்ள போனதுல, அதாவது வெளியில் பலதரப்பட்ட இடத்துக்குள்ள பலதரப்பட்ட டிஜிட்டல் நாய்ஸ்ல பலதரப்பட்ட இடத்துல இவர் வந்து சி விமன் சேஃப்டி, விமன் இது அது இதுன்னு இந்த மாதிரிலாம் கொண்டு போய் அது ஒரு மாதிரி எல்லா விதத்திலையும் நாமளும் விமர்சிக்கப்பட்டு எல்லா விதத்திலையும் டிராவல் ஆன ஒரு பர்சன்ல இந்த வாரம் அவங்கள மாதிரியான ஃபோர்ஸுக்கெல்லாம் தீனி போடணுன்றதுக்காகவே வாட்டர்மெலானை வந்து இன்னைக்கு உண்மையிலேயே எனக்கு வந்து சோ உங்களால வந்து தைரியமான இப்படி ஒரு டெசிஷனை வந்து வாட்டர்மெலான் வந்து உங்களுக்கு இப்படி ஒரு ப்ரெஷர் வரும்போது எடுக்க முடியுது. ஆனா உங்களுக்கு விளையாட ஒருத்தங்களை விளையாட வைக்கிறதுக்காக அவங்கள மோட்டிவேட் பண்ணி உட்கார வச்சு இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் என்ன வாட்டர்மெலானை என்னென்ன காரணங்களுக்காக வெளில தூக்கி இருக்க முடியும்னா, தொடர்ந்து அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனம். இன்னொன்னு அவர் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறாரு. இன்னொன்னு அவர் திருப்பி திருப்பி ரீல்ஸ் அவர் வந்ததோடைய பர்பஸ் அந்த ரீல்ஸ் இல்லாம வேற எதுலயும் கான்சென்ட்ரேட் பண்ணி அவருக்கு கொடுக்குற பிளாட்ஃபார்ம் ஸ்பேஸை கிரியேட்டிவா கொண்டு போகவே மாட்டேங்கிறாரு. ரெண்டாவது அவருக்கு கொடுக்குற ஸ்பெஷல் அட்டென்ஷனை மற்றவங்களுக்கு கொடுக்காம அப்படி காமிச்சா கூட அதை அவர் வந்து தனக்கு பாசிட்டிவா வேற லெவல்ல திருப்பி திருப்பி அதே வார்த்தைகள், அதே விதமான செயல்பாடுகள், அதே விதமான கேஸ்ட் சில விஷயங்கள்லாம் வந்து அவருடைய அவருடைய டிராவல் ஆஃப் டேஸ்க்கு வந்து அவரே கிரியேட் பண்ணிக்கிட்ட ஒரு இதாயிடுச்சு, தடையாயிடுச்சு. இதுக்கு மேல அவங்களுக்கு வச்சிருக்க வேண்டான்றதுக்கான ஒரு சேச்சுரேஷனை அவரே கிரியேட் பண்ணி ஒரு ஃபோர்ஸ்ட் அட்ரிஷன் சொல்லுவாங்க. அதாவது இவங்களை என்ன வேலையை விட்டு தூக்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி நிலைக்கு வந்துதான். ஏன்னா வேலைக்கே ஆகாதவங்க அங்க இன்னும் நிறைய பேர் இருந்தோம். இன்ஃபேக்ட் விஜய் சேதுபதி சார் கவுண்டர் அடிச்சு கேட்ட மாதிரி தான் இது. கெமி நீங்க நாமினேஷன்ல இல்லையான்னு. எனக்கு வந்து பாரு போடுறேன்னு சொன்ன கவுண்டரை விட விஜய் சேதுபதி சார் போட்ட கவுண்டர் தான் பயங்கரமா இருக்கு. நீ இன்னும் நாமினேஷன்ல இல்லையா அப்படின்னு. அந்த மாதிரி இத்தனை பேர் இருக்க இந்த தடவை தான் த்ரில்லிங்க நல்லா கொண்டு வந்தாங்க. கடைசி வரைக்கும் கனி, வாட்டர்மெலான், அரோரா அப்படின்ற லெவல் வரைக்கும் கூட்டிட்டு வந்து அந்த கேள்விய அரோராவை வச்சு கேட்டிருந்தாங்கன்னா எல்லாரும் அரோராவை சொல்லியிருப்பாங்க. ஏன் நிறைய பேர் திவாகரை சொல்லியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன் திவாகர்னு சொல்லியிருப்பாங்க? ஏன்னா கனி ஹோம் ப்ராடக்ட். கண்டிப்பா இத கனிய சேவ் பண்ணி கனியா திவாகரான்னு வரும்பொழுது அவங்க திவாகரை தான் விட்டுருவாங்க அப்படின்னு அந்த கான்பிடென்ட்ல தான் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. இப்ப பார்வெல்லாம் இவ்வளவு பழகிட்டு திவாகர்னு சொல்றாங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னா ப்ராபப்ளி இதுதான். வேற என்ன மிஞ்சி போனா இந்த கேம் ஷோல வந்து அவர் விட்ட வார்த்தைகள் எல்லா வாரமும் வந்துகிட்டே தான் இருக்கு. இட் இஸ் சோ அக்ரெசிவ் தான். அடுத்தவங்க ரொம்ப வெறுப்பேத்துறதுக்கான ஒரு விஷயங்கள் வெளியில வந்து அது பேசும் பொருளாகுது, சர்ச்சைக்குரிய இடத்துக்கு போகுது. பட் எண்ட் ஆஃப் த டே ஆக்சுவலா இவரோட எவிக்ஷனை வந்து செலிப்ரேட் பண்ணோம். எப்படின்னா அப்பாடி இவர் எவிக்ட் ஆயிட்டாரு இல்ல, ஈ டிசர்வ்ட் குட் எக்ஸிட். அதாவது அவரு ஹாப்பியாவும் நல்ல சந்தோஷமாவும் தனக்கான ஸ்பேஸை ரிஜிஸ்டரும் இதுக்கப்புறம் அவருக்கான அவுட்டர் ஸ்பேஸ்ல அவர் இது வரைக்கும் சம்பாதிச்சதை விட மல்டிபிள் டைம்ஸ் ஒரு நேஷனல் மீடியால இருந்து அந்த நேஷனல் மீடியாவுடைய நாய்ஸை இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிற உலகமெங்கும் இருக்க மக்களுடைய அவங்களுடைய தனிப்பட்ட யூடியூப் மீடியால ஒரு கண்டென்ட்டா ரிஃப்ளெக்ட் ஆயிட்டார். நார்மலா ஒரு யூடியூபும் கிடையாது, ஒரு ப்ராப்பர் ஹெவி வால்யூம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸும் கிடையாது, வெறும் பேட்டிகளும் இதுலயுமே வளர்ச்சியா இருந்தவரை ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் ஆனதுல அதுல இப்ப கடைசியில எவனுக்கு இருக்கும் அந்த தைரியம்? சார் எங்க அம்மா கூட சொல்லியிருக்காங்க விஜய் சேதுபதி மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கு அப்படின்றது. அது அந்த அளவுக்கு ஆக்சுவலா என்னன்னா அந்த நம்ம லைவ் பார்க்க நடக்கலாம். எனக்கு தெரியல அவர் பவானி மாதிரி நடிச்சு காமிச்சாரா இல்லையான்னு தெரியல, அதை எடிட் பண்ணிட்டாங்க. பட் வாட் எவர் த கேஸ் அவரு இன்னைக்கு எக்ஸிட் ஆன விதத்துல அவர் சொன்ன எல்லாமே இட்ஸ் லைக் அவர் மனசுக்குள்ள அவர் உள்ள அவரே எஸ்டிமேட் போட்டு வந்த டேஸ்க்கு கொஞ்சம் கம்மியா வந்துட்டாருனாலும் அவருக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் ஒவ்வொரு வீக்கும் நம்ம தாண்டி போயிட முடியும் அப்படின்றது அது முதல்ல இருந்தார். சில பேர் சொல்லுவாங்க இவருக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸ்னு. அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் தான் ஃபேக்ட். பட் அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸை
இந்த ஷோல எந்தெந்த ஆங்கிள்னு ஷோ மெரிட் தெரியாம இவரு ஃபைன் டியூன் பண்ணிக்காம இருந்த அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் நான் எப்படி பார்க்கறேன்னா, அவருக்கு ஷோவ கொஞ்சம் புரிதல் வந்திருந்தா கூட, இவர் இந்த ஷோவுக்கு வந்து ஒரு டஃபஸ்ட் மெட்டீரியல். அவர் சரி. பண்றதுல. அவரே வந்து தன்னோட பவுண்டரீஸ் அவரே சொல்ட்டாரு. என் ஷீல்டு என்னன்னா, நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிப்பேன். எனக்கு ஒருத்தங்கள புடிக்கலன்னா, பவுண்டரி. ஸோ இதே வந்து இப்ப வினோத் அ அ வெளியில இப்படி ரசிக்கப்படுதுன்னொன்னே, அத இன்னும் கேப்பிட்டலைஸ் பண்ணி, வாட்டர்மெலன எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதுக்காக கரெக்ட். ரைஸ் ஆகி வாட்டர்மெலனுக்காக எவ்வளவு எஃபர்ட் இவருடைய கவுண்டர்ஸ கொண்டு வந்து திணிச்சு, இன்ஃபேக்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்குறதுக்கே ராஜா அந்த இதுக்கான அந்த டைமிங் அண்ட் ஹியூமருக்கு ஸ்பேஸ் இருந்ததோ, அந்த அளவுக்கு இவருடைய ஸ்கில், இவருடைய லெவல் ஆஃப் அதாவது டாலரன்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி அவர் லிமிட் பண்ணிக்கிறதுக்காக சில விஷயங்கள் கொஞ்சம் தவறா, அதாவது இப்ப நமக்கு இப்ப நம்மளோட இன்டர்வியூல கலை சொன்ன சில விஷயங்கள், இவரு ரொம்ப அது ஒரு மாதிரி பார்ப்பாரு. அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா பார்ப்பாரு. சாப்பாடு விஷயமா இருக்கட்டும், தன் தட்ட தொடுறதா இருக்கட்டும், அடுத்தவங்க தொட்ட சாப்பாடு, இந்த மாரியான விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து அங்க வெளியில காமிக்காம இருக்கலாம். பட் இது உள்ளுக்குள்ள ஒரு ஒரு விதமான ஒரு டஃப்னஸ காமிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தது. அது ஒரு அளவுக்கு மீறும் பொழுது, அந்த அந்த அளவை மீறும் பொழுது இவர் வெளியேற்றதுக்கான